மாநில பொருளாளராக தோழர் எஸ் ஆனந்தன், மாநில துணைத் தலைவர்களாக மொத்தம் 6 பேர், திரு பா குமார், திரு கா பாலசுப்ரமணியன், திரு ஆ சிவராஜ், தோழர் இரா அசோக்குமார், தோழர் இரா ஜெயகணேஷ், தோழர் கி கமலக்கண்ணன். துணைச் செயலாளராக 6 பேர், தோழர் ஆ அப்துல் காதர், தோழர் டேவிட் குணசீலன், தோழர் செந்தில்குமார், தோழர் பாபு, தோழர் பாஸ்கர், தோழர் தனசேகரன். இவங்க 6 பேரும் மாநில துணை பொதுச் செயலாளர்கள். மொத்தம் 15 பேர். அடிஷனலாக ஒரு செய்தி, இதில் மாநில தலைவராக இருந்த நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அந்த அந்த சில கூடுதல் பொறுப்புகள், எனக்கு சொந்த பொறுப்புகள் சில இருக்கனால முழுமையான கவனம் இதில் செலுத்துதல் சிக்கல் இருக்கனால என்னை நான் விடுவீங்கன்னு நான் கேட்டுக்கொண்ட அந்த என்னுடைய ரிக்வஸ்ட் அடிப்படையில், விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த நிர்வாக பட்டியல் புதிய பட்டியல் இடப்பட்டிருக்குது. ஸோ நான் மாநில துணைத் தலைவராக தொடர்ந்து நம்முடைய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 15 பேர் கொண்ட பட்டியலை பிரேந்திருப்பவருடைய ஒப்புதலுக்காக வைக்கிறோம். மீண்டும் புண்ணியவளவன் அவர் இப்போ தற்போதைய மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவராக நம்ம தேர்வு செய்திருக்கோம். தோழர் இரா சத்தியமூர்த்தி, ஏற்கனவே அவர் மாநில குழுவில் இருக்கார். திருவாரூருடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர். அவர் இப்போ பொதுச் செயலாளராக நம்ம இங்கே முன்வைக்கிறோம். இப்போதைய மாநில பொருளாளர் தோழர் ஆனந்தன் அவர்கள் தொடர்ந்து பொருளாளராகவே தொடர்வார். துணைத் தலைவராக ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த நான் துணைத் தலைவராக இருக்கேன், பா குமார். ஏற்கனவே துணைத் தலைவராக இருந்த நம்முடைய கோயம்புத்தூர் தோழர் கா பாலசுப்ரமணியன், அதே போல் ஏற்கனவே மாநில குழுவில் இருந்த தோழர் சிவராஜ், ஏற்கனவே மாநில குழுவில் இருந்த தோழர் அசோக்குமார் வணிகவரித்துறை, தோழர் சிவராஜ் நெடுஞ்சாலைத்துறை, ஏற்கனவே நிர்வாகக்குழு இருந்த தோழர் இரா ஜெயகணேஷ் வருவாய்த்துறை, தோழர் கி கமலக்கண்ணன் வேளாண்மை துறை. இவர்களெல்லாம் துணைத் தலைவர்களாக முன்வைக்கிறோம். துணைச் செயலராக நெடிய வரலாற்றில் 1981 இருந்து அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நோக்கத்தில் எந்த பிறழ்வும் விடாமல் தான் நம்முடைய இயக்க நடவடிக்கைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு என்பது அது எப்போதுமே ஒரு ஏகமனதாக ஏகோபித்த அடிப்படையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த நிர்வாகிகள் பட்டியலை உங்கள் முன் வைக்கிறேன். நம்முடைய பணியாளர் சங்கத்தினுடைய அமைப்பு விதிகளின்படி, திருத்தப்பட்ட அமைப்பு விதிகளின்படி மாநில நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை என்பது 15. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் 3 பேர், துணைத் தலைவர் 6 பேர், துணை பொதுச் செயலாளர் 6 பேர், மொத்தம் 15 பேர் கொண்ட இந்த மாநில பட்டியலை முன்வைக்கிறேன். நமக்கான எழுச்சி உரை 2 கூறுகளை அது உள்ளடக்கியது தான் இந்த செஷன். ஸோ நம்ம ரொம்ப அமைதியாக அத்தனையும் உள்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும், இங்கே ஒரு சூழல் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அந்த அடிப்படையில் புதிய நிர்வாகிகள் என்பது இன்றைக்கு மாநில பிரதிநிதி பேரவையில் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃபீஸ் பீரர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளால் ஒரு பட்டியல் தயார் பண்ணப்பட்டு அது உங்களுக்கு ப்ரப்போசலாக இங்கே வைப்பாங்க. உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கேட்டு அந்த ப்ரப்போசல் வைக்கப்படும். மரியாதைக்குரிய நம்முடைய தோழர் ஜனசக்தி ஆசிரியர் தோழர் டி.எம். மூர்த்தி அவர்கள் அந்த நிர்வாகி பட்டியலை ப்ரப்போசலை பிரதிநிதித்துவ பேரவை முன்னால் சப்மிட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதரவுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து நமக்கான முடிவுரை, எழுச்சுரை சின்ன இப்போ அந்த உத்தேச நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவருங்கிற அடிப்படையில் நான் பிரதிநிதித்துவ முன்வைக்கிறேன். இதற்கான ஒப்புதலை நீங்கள் வழங்கிய பிறகு தோழர் முடிவு அனுப்புவாங்க. ஏஐடிசி டி.எம். மூர்த்தி அவர்களுக்கும் உமா செல்வராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டி.எம். சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களே நான் 2003 சந்திச்சிருக்கிறேன். அவருடைய நான் நிறைய உரையாடி இருக்கிறேன். அந்த வகையில் நான் பணியாளர் சங்கத்தில் என்னை 2003 ஐக்கியப்படுத்தி கொண்டேன்.
பணியாளர் நான் வந்து 2003 வந்து நம்ம வந்து பணிக்கு வந்தபோது பின்வாசல் வழியாக வந்தவர்கள், ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும். வேர்களுக்கு விடுதுகள் செய்கிற மரியாதை. நேரம் இல்ல, ஆனா நீங்க 2 பேரும் 2 நிமிஷம் தான் பேசணும். சிறப்புமிக்க இந்த மாநில பிரதிநிதித்துவ பேரவையினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தரக்கூடிய பணியாளர் சங்கத்தினுடைய எழுச்சி மிகு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் என்பது நான் பணியில் சேர்ந்த 4 மாதங்களில் நான் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட மாநில தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல 30 ஆண்டுகளுமே நமது பணியாளர் சங்கத்திலே நான் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சி என்பதே எனக்கு தெரிந்தவரை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். சென்னையிலே 1996 நடைபெற்ற அத்தனை மாநாடுகள், அத்தனை பேரணிகள் அனைத்திலும் கலந்து. பணியாளர் சங்கம் என்பது ரத்தத்தில் ஊறிய ஒன்றாகிவிட்டது, அப்படித்தான் எடுத்துக்கணும். அதுபோல நாங்கள் பணியாளர் சங்கத்தை பொறுத்தளவுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நாங்கள் சகோதரர்களாக தான் நாங்கள் பழகுவோம். அந்த ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் அது சங்க உணர்வோடு அண்ணன் தம்பியில் அந்த தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள இந்த தோல்வி உணர்வுகளோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சங்கம் தோழர்கள் தலைவர்கள் முன்னின்று தீர்ப்பார்கள். அப்படி ஒரு பாரம்பரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எங்களது மதிப்புமிக்க பணியாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் தோழர் எஸ். சுந்தரபாண்டியன், தோழர் சந்திரசேகரன், புகழேந்தி, ராஜரத்னம் போன்றவர்கள். அதனுடைய வழித்தொடர்களாக நமது ஊரகராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் நமக்கு இங்கே மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய வளர்ச்சித்துறை என்பது வளர்ச்சித்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து ஒரு பணியாளர் சங்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். வட்டாட்சியரும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் சேர்ந்து ஒரு அலுவலகத்திற்கு சென்றால் அங்குதான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. ஆனால் அது ஒன்றிய அலுவலகங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் அனைத்துமே பணியாளர் சங்கத்தினுடைய அந்த பாரம்பரியத்தில் உள்ள சங்க அலுவலகங்கள். அதுபோல நமது காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கம் நமக்கு உணர்வோடு இருப்பார்கள். அதுபோல பல்வேறு விதமான எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தோழமை உணர்வோடு பணியாற்றி வருகிறோம். அன்பு தோழர் மாநில தலைவர் அவர்கள் அங்கே மாநிலத்தினுடைய மாவட்டத்தினுடைய ஒரு துணை பொதுக்குழு தான் முதல் தலைவர் வந்தாங்க, அடுத்து மாவட்ட செயலராக வந்தாங்க, அடுத்து மாநில துணைத் தலைவராக வந்தாங்க, அப்புறம் மாநில தலைவராக வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவகங்கை மாவட்டம் என்றுமே பணியாளர் சங்கத்தினுடைய ஒரு கோட்டையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதற்கான வழித்தோன்றல்களும் அடுத்தபடியாக மாவட்ட தலைவர் தோழர் சதீஷ்குமார் அவர்கள் தலைமையிலே இந்த மாவட்ட புனரமைப்பு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். எங்களுக்கு ஆலோசனை வழங்க எங்களது அன்பு தோழர் தமிழ் மாநில வருவாய்த்துறை சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தோழர் கண்ணன் அவர்களும் எங்களுக்கு என்றும் வழிகாட்டியாக இருந்து, வட்டாட்சியர் கண்ணன் அவர்களும் வழிகாட்டியாக இருந்து இந்த இதை சங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநில சங்கம் இந்த அளவுக்கு ஓய்வு பெற்றவர்களுடைய இந்த பாராட்டு விழாவை சென்னையிலே நடத்தி எங்களை கௌரவப்படுத்தியமைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய மாநில மையத்திற்கு தலைவர், செயலாளர், மாநில பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக சென்னை மாவட்ட தோழர்கள் சிறப்பாக இந்த மாநில பிரதிநிதித்துவ பேரவை நடத்தியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனக்கு மரியாதை செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி. ஏஐடிசி PM மூர்த்தி அவர்களுக்கும் பூமா செல்வராஜ் தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் TM சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களே நான் 2003 சந்திச்சிருக்கிறேன். அவருடைய நான் நிறைய உரையாடி இருக்கிறேன். அந்த வகையில் நான் பணியாளர் சங்கத்தில் என்னை 2003 ஐக்கியப்படுத்தி கொண்டேன். பணியாளர் நான் 2003 நம்ம பணிக்கு வந்தபோது பின்வாசல் வழியாக வந்தவர்கள், ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும்.